இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கும்பராசி. கும்பராசி நேர்களுக்கு இந்த பிறப்பு பலன் பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். கும்பம் அப்படினால எங்க இருக்கு பார்த்தா கோவில் கலசத்துல தான் இருக்கும். ஆமா, எல்லாரும் பாருங்க கையெடுத்து கும்பிடுறது, அண்ணாந்து பாக்குறது, அந்த மாதிரி உயர்ந்து இருக்கக்கூடியதான் கும்பராசிக்காரங்க. இந்த மாதிரி கும்பராசியில ஒருத்தவங்க இருந்தாலே வீட்டுல அந்த குடும்பத்துல உள்ள கஷ்டத்தை பூரா அவங்க தான் தாங்குவாங்க. இவங்களுக்கு திறமைகள் ஆனா வெளியே தெரியாது. மற்றவங்க அவங்களோட காயா இருந்துருவாங்க. ஆனா அந்த சொத்துக்களை அனுபவிக்கிற மட்டும் மற்றவங்க அனுபவிப்பாங்க. இவங்க சகோதரருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம், என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்குமான பிறப்பு பலன் என்ன அப்படிங்கிறத தான் தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். ஒவ்வொரு ராசிக்கும் அந்த பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு, மேஷம் ராசியில் ஆரம்பிச்சு மீனம் ராசி வரைக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்கு அப்படின்றத நமக்கு சொல்றதுக்காக யார் வந்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், நியூமராலஜர், அதே மாதிரி நம்பராலஜின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எண் கணிதம் பார்த்து சொல்லக்கூடியவங்க, வாஸ்து நிபுணர் அப்படின்னு இவங்கள சொல்லலாம். ஸோ பல துறைகள்ல வல்லுனர் அப்படின்னு சொல்லலாம். இவங்கள பல துறைகள்லையும் வல்லுனரா இருக்கக்கூடிய நம்மளுடைய எஸ்ஆர் சங்கரேஸ்வரி அம்மாவை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க வந்திருக்கோம். அம்மா வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திச்சதுல. ஆன்மீக பரிகாரத்துக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். உங்களுடைய நிறைய பதிவுகள் பார்த்துருக்கேன். ரொம்ப நல்ல நல்ல பதிவுகள் கொடுப்பீங்க. நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கணிப்புகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். இன்னைக்கு நம்மளுடைய ஆன்மீக பரிகார நேயர்களுக்காக நீங்க பிறப்பு பலன் எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஆக்சுவலா அந்த பிறப்பு பலன் அப்படின்னு என்ன, பிரம்மன் எழுதிய விதி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ஒவ்வொரு ராசிக்குமா எல்லா மக்களுக்கும் காமனா தானே இருக்கும். அதாவது ஒரு மனிதன் பிறக்கிறான் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களோட பிரம்மா இந்த பூ உலகுல அவங்கள படைப்பாங்க. முதல்ல ஆன்மீக பரிகார நேயர்களுக்கு உங்களின் மருத்துவச்சுடர் எஸ்ஆர் சங்கரேஸ்வரியின் அன்பான வணக்கங்கள். அதாவது பிரம்மனுடைய படைப்பு, அந்த குழந்தை நம்ம ஒரு சிலர் நினைப்பாங்க நம்ம தான் விரும்பி இந்த குழந்தை நமக்கு அப்படி கிடையாது. அந்த குழந்தை அதுதான் பார்த்துக்கு இந்த அம்மா படம் நம்ம பிறக்கணும் அப்படின்னு சொல்லி போய் பிரம்மன்ட்ட போய் கேட்குமா. ஓ, குழந்தைதான் இந்த பெத்தவங்களை சூஸ் பண்ணுது. அப்ப நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய கர்மா தான் அங்க இருக்குன்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. அந்த குழந்தையோட பிறப்பானது அதுதான் விரும்பி நம்மகிட்ட வருது. அதனாலதான் பாருங்க, 1000 அணுக்கள் இருக்கிறதுல அந்த ஒரு அணுக்கள் தானே முந்தி மோதி போய் போட்டி ஓட்டு வருது. அப்ப அங்கேயே அதுக்கு ஒரு போட்டி உருவாயிருது. அதுதான் பாருங்க பிரம்மன் ரகசியம். ஒரு குழந்தை சிரசோதயம் அப்படின்னு சொல்லி சொல்றது அந்த சிரசோதயம் நடக்கிறப்ப லக்கணம் அன்னைக்குள்ள கோச்சார நிலைகள்ல கிரகங்கள் எங்கெங்க அமர்ந்திருக்கோ அப்பதான் பாத்தீங்க இந்த குழந்தை இந்த நட்சத்திரத்தை பிறக்கணும், இந்த இதெல்லாம் பிறக்கணும். அப்ப இது முன்ஜென்ம வினைதான். இப்ப ஒருத்தருடைய கர்மாவானது ஒரு நட்சத்திரத்துல ஒரு நாள் இறந்துறாரு அப்படின்னா, இப்ப ராகுதிசையில திருவாரூர் பிறக்கிறாரு அப்படின்னா, திருவாரூர்ல முழுசுமே பிறக்கிறப்ப இருக்காது. திருவாரி 4ஆம் பாதத்துல பிறந்தாங்கன்னா ஒரு 1.5 வருஷமா 2.5 வருஷமா இருக்கும். அது ஏன்னு கேட்டீங்கன்னா முன்ஜென்ம விட்ட குறை தொட்ட குறை தான். அப்ப உங்களுடைய வாழ்க்கை முன் ஜென்மத்துல திருவாரி 4ஆம் பாதத்துல அந்த வருஷம் வரைக்கும் இருந்திருக்கும். அந்த மீதி கர்மாவை கழிக்கிறதுக்காகத்தான் இந்த திருவாரி 4ஆம் பாதத்துல பிறந்து என்னென்ன செஞ்சாங்களோ அந்த முன்ஜென்ம வினைக்கு ஏற்ப நன்மையோ தீமையோ அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த பிறப்பு எடுத்திருக்கு. இன்னொன்னு பாருங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க எல்லாமே அன்னைக்கே நம்ம நல்லா எழுதிட்டானே, எதுக்கு நம்ம கோவிலுக்கு போகணும், எதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும், நம்ம வீட்டுல சாயா தூங்கலாமே, அதுவா நடக்கும்ல அப்படின்னு எல்லாமே எழுதி அனுப்பிச்சிட்டாங்க. நம்ம என்ன வேண்டுனாலும் வேண்டலனாலும் நடக்கிறது தான் நடக்கும்னு சொல்லுவாங்க. இதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த பிரம்மனை எழுதியிருப்பாரு. சில விஷயங்கள் தான் நான் பண்ணுவேன், சில விஷயங்கள் மனிதரோட முயற்சியில தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாரு. அப்ப நம்ம முயற்சி எடுக்கலைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. எல்லாமே ஆண்டவர் மேல பாரத்தை போட்டுருந்தா நடக்குமா? நடக்காதுல்ல. நிறைய விஷயங்கள்ல உன்னுடைய முயற்சி தான் வெற்றி வரும் அப்படிங்கிற சில விஷயங்கள், சில சூட்சுமங்கள் சொல்லிடுவாரு. அப்ப எந்த நேரத்துல எங்க போய் லாக் ஆகுற, அப்ப அதுக்குன்னு பாருங்க முன்ஜென்ம கர்மா நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த நேரத்துல யாராவது கை தூக்கி விடுவாங்க. அதான் நிறைய பேருக்கு தெரியும். அது எப்ப நான் லாக்ல போய் இருந்தேன், இனி ஒருத்தர் கை தூக்கி கடவுள் மாதிரி காப்பாத்தினாருப்பா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்க ஆரம்பிக்கும். இதான் பாருங்க பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குன்னு சொல்றது.
7 தலைமுறைக்குள்ள நம்மளே பாருங்க அந்த குடும்பத்தை சனிச்சிருப்போம். நம்மளுடைய முப்பாட்டம்னா ஒரு 5 தலைமுறைக்கு சனிச்சு நம்ம என்னென்ன பாவ புண்ணியங்கள் செஞ்சோமோ அதை அனுபவிக்கிறதுக்காகத்தான் பாருங்க அந்த 5 நம்ம தலைமுறையா வந்து பிறப்போம். இதுதான் சில பேரை பார்த்து சொல்லுவாங்க, தாத்தா மாதிரி இருக்கா, பாட்டி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய குணாதிசயங்கள் அப்படி நம்ம வந்து கொண்டு வந்திருப்போம். இதுதான் முன்ஜென்ம கர்ம பதிவு அப்படிங்கிறது. ஓ, ரொம்ப அருமையா சொன்னீங்க. முதல்ல மக்களுக்கு வந்து அவங்கவுங்க ராசியை பார்க்கறதுக்கு முன்னாடி தெரியணும் அந்த பிறப்பு பலன்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ராசிக்கான பிறப்பு பலனை பார்க்கும் பொழுது இன்னும் முழு விவரங்கள் வந்து அவங்களுக்கு புரியும். ரொம்ப அழகா பிறப்பு பலன்னா என்ன அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கும்பராசி. கும்பராசி நேயர்களுக்கு இந்த பிறப்பு பலன் பிரம்மன் எழுதிய விதி எப்படி இருக்குன்னு சொல்லுங்களேன். கும்பராசி வந்து காலபுருஷனுக்கு 11ஆம் வீடு. அது வந்து கும்பம்னால எங்க இருக்கு பார்த்தா கோவில் கலசத்துலதான் இருக்கும். எல்லாரும் பாருங்க கையெடுத்து கும்பிடுறது, அண்ணாந்து பாக்குறது, அந்த மாதிரி உயரத்துல இருக்கக்கூடியதான் கும்பராசிக்காரங்க. அதுக்குத்தான் பிரம்மன் படைச்சிருக்காரு. கலசம் என்ன செய்யுது, அங்க கருங்காலி வச்சு அந்த உலகத்துல அந்த ஊர் உலகத்துல வரக்கூடிய இடி மலை எல்லாத்தையும் தாங்கி நல்ல பவரை கோயிலுக்குள்ள கொடுக்குது. நம்ம எல்லாரும் போய் அந்த வைப்ரேஷனை வாங்கிக்கிறோம். இதுதான் கும்பம் அப்படிங்கிறது. இந்த மாதிரி கும்பராசியில ஒருத்தவங்க இருந்தாலே வீட்டுல அந்த குடும்பத்துல உள்ள கஷ்டத்தை பூரா அவங்கதான் தாங்குவாங்க. இவங்களுக்கு திறமைகள் ஆனா வெளியே தெரியாது. அதனாலதான் பாருங்க நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு எவ்வளவுதான் திறமை இருந்தாலும் வெளியே தெரியாத அளவுக்கு போயிடுறாங்க. வந்து அவங்களுடைய உழைப்பு இல்லாம அந்த குடும்பம் முன்னேறவே முடியாது. அவங்க பெரிய கையர் வீட்டுக்கு பெரிய ஹை லெவல்ல குடும்பத்துல பிறந்தாலும் சரி, எப்படி பிறந்தாலும் சரிதான் இவங்களுக்கும் பாருங்க அந்த கும்பராசிக்காரங்களுக்கு நிறைய வந்து தடைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இவங்க கூட பிறந்தவங்க 4 பேர் இருந்தாலும் சரி அவங்கள ஈஸியா முன்னேறி வந்துருவாங்க. இவங்க வந்து கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அம்மாவுடைய கஷ்டத்தை உணர்வாங்க, அப்பாவுடைய கஷ்டத்தை உணர்வாங்க. எல்லாம் யாருக்கு உடம்புக்கு முன்னே இவங்க தான் எடுத்து போய் பார்ப்பாங்க இந்த கும்பராசிக்காரங்க. மற்றவங்க அவங்களோட காயா இருந்துருவாங்க. ஆனா அந்த சொத்துக்களை அனுபவிக்கிற மட்டும் மற்றவங்க அனுபவிப்பாங்க. இவங்க வந்து சகோதரருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருவாங்க. இந்த நீ எடுத்துக்கோ போ, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வீட்டுல வந்து வசவு வாங்குவாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு விட்டு கொடுத்துருவாங்க. அதுதான் பாத்துக்கங்க. மற்றபடி பாருங்க ஒருத்தர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய அம்மா அப்பாவுடைய சொத்துக்கள் எல்லாமே வந்து இவங்க கூட பிறந்தவங்க அனுபவிப்பாங்க. இவங்க அதை பத்தி கேட்கவே மாட்டாங்க. ஆனா கஷ்டப்படுவாங்க அன்னைக்கு, ஆனாலும் கேட்க மாட்டாங்க. அந்த ஒரு குணம் வந்து இவங்க வந்து இருக்கும். அதனால இவங்க கும்பராசிக்கு நிறைய வந்து அடிபட்டுக்கிட்டே இருக்காங்க. நல்ல திறமைகள், உழைப்பாளிகள். இவங்க வந்து ஒரு வேலைக்கு போனாலும் இவங்களுடைய வேலையை மட்டுமே பார்க்கணும். வேலைக்கு போவாங்க, எல்லாம் செய்வாங்க, மற்றவங்க எதுக்கும் போய் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, கரெக்டாக நேரம் பார்க்க நினைக்க மாட்டாங்க. இருக்கையிலேயே பாருங்க அந்த வேலை பார்க்குற இடத்துலயே பாருங்க அங்கே போய் பிரச்சனை ஏதாவது ஒன்று அவங்கள்ட்ட போய் ரொம்ப குடும்பத்துக்குள்ள இன்வால்மெண்ட் ஆகிறது, இதெல்லாம் அவங்களுடைய வாழ்க்கை தடைகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு வந்து. ஏன்னா இவங்க ராசிக்கு 3ஆம் வீட்டுல தான் பாருங்க சனி வந்து நீசம். கும்பராசி அதிபதியே மேசத்துல நீசம். அது இளைய சகோதரர்கள் இல்ல மூத்த சகோதரர் இவங்க ஏமாந்து போயிடுறாங்க. யாரெல்லாம் வந்து எனக்கு அண்ணன் தம்பியை நினைக்காங்களோ அவங்ககிட்ட பூரா இவங்க ஏமாந்துருவாங்க. இவங்களை வந்து ஏமாத்திடுவாங்க. அதனாலதான் இவங்களுடைய வாழ்க்கை வந்து இன்னும் கொஞ்சம் முன்னேறாம இருக்கிறதுக்கு காரணம் தான். ஆனா நிறைய கும்பராசிக்காரங்களுக்கு வெளிநாட்டு யோகம் நல்லா இருக்கும். வெளிநாடு போயிட்டாலும் தப்பிச்சிருவாங்க. இவங்க வந்து நல்லா இருக்கும். பரவாயில்ல. இவங்க செய்ய வேண்டிய வாழ்வியல் பரிகாரம் என்ன? கும்பராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வெள்ளை மொச்சை வாங்கி இவங்க வந்து பெருமாள் கோவில்ல இருக்கக்கூடிய அந்த துப்புரவு பணியாளர்கள் கொடுக்கணும். பெருமாள் கோயில்ல? ஆமா, அங்க ஏதாவது சுத்தம் பண்ணுவாங்கல்ல, அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்ப சிறப்பானதா இருக்கும். உங்களுடைய கர்மா வந்து குறைய ஆரம்பிச்சிடும். வெள்ளை மொச்சை தானமா கொடுக்கணும். ரொம்ப ஒரு சிறப்பான தகவல் இன்னைக்கு வாழ்வியல் பரிகாரமா சங்கரேஸ்வரி அம்மா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா கும்பராசிக்காரர்கள் இதை பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப நல்ல தகவல் கொடுத்ததற்கு நன்றி. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவு அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவை மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்கும் கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்க வீட்டுல யாராவது இந்த ராசியா இருந்தா கூட அவங்களுக்கும் இந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சங்கரேஸ்வரி அம்மாவை மருத்துவ ஜோதிடரை நீங்க சந்திக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம், டைரக்ட் கன்சல்டேஷனும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி உங்க வீட்டுல வாஸ்து குறைபாடு இருக்கு, வாஸ்து பார்க்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சாலும் நம்பர் ரிலேட்டடா நிறைய விஷயங்கள் வந்து அவங்க பார்த்து சொல்றாங்க. உங்களுக்கு ஃபோன் நம்பர் வேணும், இல்ல வண்டியோட நம்பர் வந்து எந்த நம்பர் வச்சா எனக்கு லக்கா அமையும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் வீடியோல தெரியுற அதே சேம் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி அம்மாவை நீங்க டைரக்டா சந்திக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல பதிவுல உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.